தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 40 நாட்கள் சிந்தனை, அதிலிருந்து ஒரு 10 நிமிடமோ ஒரு 5 நிமிடமோ நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இதை தவசு காலம், உபவாச நாட்கள் என்று கூட சில நபர்கள், நம்முடைய திருச்சபைகள் அதை அனுமானித்துக் கொண்டிருக்கின்றன. இப்போ இந்த இடத்துல நாம் யோசிக்கின்ற பொழுது, உபவாசம் என்றால் என்ன? அதை நம்ம நல்லா யோசித்து பார்க்கணும். உபவாசம் என்றால், நான் இன்னைக்கு சாப்பிடாம ஒரு உபவாச கூட்டத்துக்கு நான் போயிடுறது, அல்ல அங்கே நடக்க கூட்டத்துக்கு போகிறது, இங்கே நடக்க கூட்டத்துக்கு போகிறது, அல்லது அதை சபையில் இருக்கிறது, சோறு வங்காமல் போட்டுறது, அப்படித்தான் நீங்கள் நினைக்கிறீங்க. நல்லா நீங்கள் இதை கூட நான் சொல்கிறேன், ஒரு விக்கிரக ஆராதனை மாதிரி ஆயிடுது அப்படிங்கிறேன். இன்னைக்கு வால் போஸ்ட் அடிச்சு உபவாசம், 149வது உபவாசம், 52வது உபவாசம், 63வது உபவாசம், 197வது உபவாசம், 2வது நாள், 3வது நாள், 5வது நாள், அப்படி இதெல்லாம் அப்படித்தான். உபவாசம் என்றால் என்ன? உனக்கு இருப்பதில், அதாவது தன்னை வருத்தி கொண்ட காணிக்கை என்றால் என்ன? தன்னை வருத்தி கொண்ட காணிக்கை என்றால் என்ன? அப்படின்னா நீங்க யோசித்து பாருங்க. இன்னைக்கு உன்னுடைய கையில் எவ்வளவு இருக்கிறதோ அதுல மெஜாரிட்டி ஏழை எளியவர்களுக்கு, வக்கற்றவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு, பலவிதத்திலும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களுக்கு, பலகீனமானவர்களுக்கு, சபையில் கடைகோடியிலே இருந்து கொண்டு நம்முடைய முகத்தை கூட பார்ப்பதற்கு வெட்கப்படுகிறவர்களுக்கு, வேதனை உள்ளவர்களுக்கு, எந்த விதமான திட்டமிடுதலும் இல்லாத வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, வழி ஒன்றும் இல்லை என்று யோசித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு, உங்களுடைய பணத்தை, உங்களுடைய பலத்தை, உங்களுடைய மதிப்பை, உங்களுடைய மாண்பை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பது உபவாசம். புரிகிறதா? சோறு வங்காம கிடக்கிறது இல்லை. நீ சோறு வங்காம கிடந்ததுனால எத்தனை பேரை நீ கிறிஸ்துவை அடையாளம் காட்டியிருக்கிறாய்? இல்லையே, ஒண்ணுமே இல்லை. ஏழை விதவை 2 காசுகளை போடுகிறாள், ஒரு துட்டுக்கு சமமான. ஆனால் அந்த நாளிலே இந்த ஆசாரியன் இருக்கின்ற பொழுது இந்த உண்டியலை வைத்தான், இந்த டீப்லைட்டை வைத்தான், இந்த சப்பரத்தை கட்டி கொடுத்தான், இந்த மணிக்குண்டை கட்டி கொடுத்தான், அவன் நாக்கு மணி போட்டான், இவன் தோசை மணி போட்டான், இவன் மைக்கில் சொல்றத கொடுத்தான், அப்படி இப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வந்தாங்க. ஆண்டவர் எதையுமே காதல் வாங்கின மாதிரி காட்டாம, இவங்க எல்லாரை விட, இதுவரைக்கும் நீங்க நினைக்கிறீல, இவங்க எல்லாரை விட இந்த ஏழை விதவை அதிகமாக போட்டாள். என்னையா அர்த்தம்? உலகம் ஏத்துக்கணும் அப்படி சொல்றத இல்ல, உலகம் ஏத்துக்கொள்ளுமா அப்படி சொல்கிறவரை சிந்தித்து பாருங்க. உலகம் ஏத்துக்கணுமா? ஏத்துக்கிறாரு. ஆனா ஆண்டவர் ஏத்துக்கொண்டார். என்ன சொன்னார்? அதுக்கு தன்னை வருத்தி, இந்த காசுக்கு தான் இன்னைக்கு அவ அரிசி வாங்கி, புளி வாங்கி, உப்பு வாங்கி, கத்தரிக்காய் வாங்கி அதை சமையல் செய்து சாப்பிட வேண்டும். அதை சாப்பிடுகிறபடினாலே அதில் ஒரு சொட்டு ரத்தமாவது ஹீமோகுளோபின் இவளுக்கு அதிலிருந்து கூடும். ஆனால் இன்றைக்கு அதை முழுவதும் போட்டு விட்டால் அந்த ஒரு சொட்டு ரத்தமும் இன்னைக்கு அவட்ட குறைஞ்சு வச்சு அவ ஜீவன்ல. அப்போ தன்னுடைய ஜீவனுக்கு வைத்திருந்ததை முழுவதுமே போட்டு விட்டார். அப்படி யாராவது இங்க போட்டவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டாரு. எல்லாரும் எடுத்து போனார்கள். இன்றைக்கு இதை நாம் பிரசங்கித்தால் வைத்தியகாரன், புழைக்க தெரியாதவன், இன்னும் டிவிஎஸ் 50 போய்கிட்டு தெரி, நீ ஒரு பைக்கு கூட வாங்கிட மாட்ட, பெரிய பைக்கு, உனக்கு ஒரு சொந்த வீடு கூட கிடைக்காது என்று ஏளனமாக இழிநிலையிலே பேசுவார்கள். இவையெல்லாம் எவ்வளவு காலங்கள் வாழ்வதற்கு யோசித்து பாருங்கள். ஆனால் நித்திய ஜீவன் என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது அல்லவா, அதற்கு நேராகத்தானே நம்மளை நாமே ஓட்டிக் கொண்டிருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள். இந்த பூமியிலே நாம்
மற்றவர்களை நேசிக்கும்படியாக என்னை உயிரோடு வைத்திருக்கிறார். நான் தேவனை இயேசு கிறிஸ்து தெரிந்து கொள்வது போல மற்றவர்களை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் வாழும்போது உங்களை பரலோகத்தில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அனித்தியமான இந்த உலக பணத்தினாலே, பொருளினாலே, பட்டத்தினாலே, பதவியினாலே, உங்களுடைய பலத்தினாலே நீங்கள் அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்த அந்த நற்காரியங்கள் பரலோகத்திலே போய் நிற்கும். கொர்நேலியோ நல்ல காரியத்தை செய்து கொண்டிருந்தான், உபவாசம் இருந்தான் அப்படின்னு இருக்குது. தான தர்மங்கள் தடையின்றி மிக சரியாக தேவன் எதிர்பார்க்கிற அளவில் அவன் செய்து கொண்டிருந்தான். அந்த தான தர்மங்கள் என்ன செய்தது என்று சொன்னால் பரலோகத்தை போய் எட்டிவிட்டது. பரலோகத்திலும் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார். அங்க போறாரு. அப்போ இந்த இடத்துல நாம் இந்த நாளை தான தர்மங்கள் கிறிஸ்துமஸுக்கு யாராவது செய்யற மாதிரி அல்ல நியூ இயருக்கு யாராவது செய்யற மாதிரி இந்த நாளில் யாராவது செய்கிறாங்களா? எவ்வளோ கூமுட்டையாக இருக்கும் பாருங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னா இது கஸ்தினாலாம். புது சட்டை போட்டுறக்கூடாது, புது பேண்ட் ஊற்றிடக்கூடாது, எண்ணெய் தேய்ச்சிடக்கூடாது, பல் தேய்ச்சிடக்கூடாது. எவ்வளவு கோமாளித்தனமான சித்தாந்தத்தை பிசாசு நமக்குள்ள விதைச்சு வச்சுட்டான் பாருங்க. நீ பல்லே தேய்க்க வேண்டாம், ஒரு 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 ப்ரெஸ்ஸும் ஒரு பேஸ்ட்டும் வாங்கி ஒரு பல் தேய்க்காம கிடக்கிறவனுக்கு இதை எப்படி தேய் அப்படின்னு சொல்லி தேய்ச்சி விடு. நீ பல் தேய்க்க வேண்டாம், பரலோகத்தில் என் பல்லு அப்படி நிற்கும். நீ இந்த நாள் எப்படி இருந்த பரலோகத்தில் என்னையோ நீங்க உங்க இஷ்டப்படி எல்லாம் பண்றீங்க. கருவாடு சாப்பிடலையா? நல்லா பொரிச்சு ஒரு ரசம் வச்சு கொஞ்சம் அதில் இது சாப்பாடு எடுத்துக்கொண்டு அந்த வீதி ஓரங்களை கிடக்கிறவங்களுக்கு கொண்டு கொடு. அது உபவாசம், அது தன்னை வெறுத்தது. நீ இந்த நேரத்தில் என்ன ஆகும்? எங்கள் சபையில் ஒரு ஆள் இருக்காரு, இவனு இந்த அடிக்கடி எப்படி இப்படி இது போய் தெருவில் கடந்தாம்னா, அவர் பேர் அசரியா அப்படிங்கிறவர். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? கூட்டிகிட்டு போய் 2-3 பேரை அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு அந்த போஸ்ட்மேன் அந்த அந்த ரயில்வே மாஸ்டர் இது பண்ணிக்கிட்டு, ஏன்னா அனுமதியோடு தானே செய்யணும். அவனுக்கு நல்லா மொட்டை அடித்து மீசையெல்லாம் இது பண்ணி அவனை குளிப்பாட்டி இது பண்ணி அவனுக்கு ஏதாவது ஒரு தேவையை செஞ்சுட்டு வந்துடுவார். எங்க இது உபவாசத்தினுடைய மேன்மை? அந்த நேரத்தை நாம் எப்படி செலவழிக்கிறோம் அதை நீங்க சிந்திச்சு பாருங்க. வீட்டில் சோறு பொங்கல் அப்படின்னு நினைக்காதீங்க. எத்தனை டீ, எத்தனை காப்பி, எத்தனை பிஸ்கட்டு, அது ஒரு பக்கம். இங்கே பிடிக்காம இருந்தாலுமே அது என்ன செஞ்சாலுமே இதெல்லாம் வயிறு குறையும். தொந்தி இல்லாமல் வாழலாம், அவ்வளோதான். பந்தி இல்லாமல் இருந்தால் தொந்தி இல்லாமல் வாழலாம். ஆனால் தொடர் நித்திய ஜீவனுக்கு போகணும்னா அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஏழை எளியவர்கள், திக்கற்றவர்களை உங்களை பாதிக்கிற மாதிரி உங்களுக்கு உதவி செய்யணும். அதுதான் முக்கியம். 100 ரூபா இருந்தா ஒரு 75 ரூபா அவங்களுக்கு உதவி செய்யணும். அப்போ நீங்க பாதிக்குது. நீங்க காலாவதிய அவங்க முக்கால் ஆகுறாங்க. நீங்க மோட்சத்துக்கு போகும்போது நீங்க செஞ்ச அந்த மகிமையான அந்த நன்மையினுடைய வாசனை வரும். ஏன்னா இதெல்லாம் அழிந்து போகிற காசு தான். அழியாமல் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு இதை ஒரு அடித்தளமாக வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.